சமைச்சு சாப்பிட்டா என்ன ஆகும்? ஜுரம் வராது. அப்புறம் வேற என்ன? அம்மா எப்போ உனக்கு இதை செஞ்சு தருவாங்க? எதுக்கு சமைச்சு தருவாங்க? சளி இது சாப்பிட்டா சளிலாம் போயிடுமா? சூப்பரா இருக்குமா? சிப்ஸ் சாப்பிட்டா முறுக்கு முறுக்குன்னு இருக்கிற மாதிரி இருக்குமா? எப்படி செய்வாங்க அம்மா? இது அப்படியே செய்வாங்களா? வேற எப்படி செய்வாங்க? அடிச்சு இடிச்சு அடிச்சு இல்ல, அது பேர் இடிச்சு. வாஷ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்? போட்டு என்ன பண்ணும்? இல்லப்பா, உரலுக்குள்ள இருக்கிறது எடுத்து இதுல போடணும். ஆமா, உரலுக்குள்ள இருக்குதுல்ல, அதை எடுத்து அந்த வாட்டர்ல போடு. அதில் ஏன் போடுறோம் அப்படின்னா விதையை எடுத்துடணும். மறுபடியுமா? மெதுவா, பத்திரம் பத்திரம், கை நசிக்க போற. ஓகேங்க. பிஞ்சு போயில்ல, அது இடிச்சோம்ல. இப்போ என்னாச்சு? இடிச்சதுக்கு அப்புறம் ஓட்டையானதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? ஓட்டையானதுக்கு அப்புறம் அதுல இருந்து எண்ணத்தை எடுத்தோம்மா. விதையெல்லாம் எடுத்துட்டோம். ஓகேவா? விதையெல்லாம் எடுத்துட்டு இப்போ எண்ணெய் வச்சு உப்பு மிளகா பொடி, எண்ணெயிலிருந்து பொரிச்சு எடுத்து உப்பு மிளகா பொடி போட போகிறோம். ஓகேவா? அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் ஊற்றணும். இருங்க, வெயிட். எவ்வளோ எண்ணெய் ஊற்றணும்? ஓகே. அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் எண்ணெயில போட்டு நல்லா பொரிச்சு எடுக்கணும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கணும். அப்போதான் வந்து பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. மொறு மொறுன்னு இருக்கும். நம்ம போடும்போது பார்த்துருந்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எண்ணெயை விட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாருங்க, எண்ணெய் ஃபுல்லாக வடிகிற அளவுக்கு நம்ம இருத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம எண்ணெயிலிருந்து எடுத்தோம் இல்லைங்களா, அதில் உப்பும் மிளகா பொடியும் நான் வந்து கொஞ்சமாக போடுறேன் குழந்தைக்குன்றதுனால. உங்களுக்கு வேணும்னா இன்னும் அதிகமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஆமாம், நல்லா வேகணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து குழந்தைகிட்ட கொடுக்கலாம். எப்படிப்பா இருக்கு? சாப்பிட்டு சொல்லு. முறுக்கு முறுக்குன்னு இருக்கா? டேஸ்டா இருக்கா? எப்படி இருக்குன்னு எப்படி
சவுண்டு கேட்குதா? ம் சரி சாப்பிடு 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 இன்னும் சாப்பிடு. அப்போ அவங்களும் என்ன பண்ணும்? கை கழுவிட்டு சாப்பிட்டு கை கழுவிட்டு தூங்குவாங்களா? எல்லாரும் சமைச்சு சாப்பிடுங்க, டேஸ்ட்டாக இருக்கும் சொல்லு. ம் குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுங்க. இங்கே பாருங்க, தட்டே காலி ஆயிடுச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு. அம்மாவுக்கு தருவியா தரமாட்டியா ருத்ரா? தருவியா? ஆனால் தரவே மாட்டான், அவனே காலி பண்ணிவிடுவான் ஃபுல்லாக. ஏன்னா நாங்கள் கொஞ்சம் தான் பறிச்சிட்டு வந்தோம். சுண்டக்காய் வத்தல் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம் தானேப்பா? எவ்வளோ பிடிக்கும் உனக்கு?